ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் 8 மடிப்பு வச்சு எப்படி நம்ம saree வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. பார்த்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபேட்டாக இருக்கும்போது நான் எப்படி 8 மடிப்பு வச்சு saree கட்ட முடியும், அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாரியை கட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த சாரியை 8 ஃப்ளீட்லாம் வச்சு மடித்து எப்படி நம்ம ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸை நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பட்டு சாரியில் 7 மடிப்பு வச்சு எப்படி நம்ம சாரீ வியர் பண்ணலாம், அதை எப்படி மடித்து கொண்டுட்டு போகலாம் ட்ராவலிங்க்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது ஒரு பட்டு சாரீ தான். இந்த பட்டு சாரியில் நான் 7 மடிப்பு வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 7 மடிப்பு வச்சு கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த சாரியோட முந்தானையில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்டரோட சைஸுக்கு தான் நான் இன்றைக்கி மடிப்பு எடுக்க போகிறேன். ஏன்னா பார்டர் இருக்கும்போது நம்ம பார்டரோட சைஸ் மடிப்பு எடுத்தோம் அப்படின்னா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கட்டிட்டு. இப்போது இந்த பார்டர் இருக்கு இல்லையா, எப்பொழுது நீங்கள் எப்படி மடிப்பு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்டர் எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து அடுத்த மடிப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதில் ஒரு ட்ரிக்கு பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ 2வது மடிப்பு எடுக்கிறோம். நம்ம நல்லா கரெக்டாக வச்சு அலைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2வது மடிப்பு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம 2 மடிப்பு எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ அடுத்ததாக 3வது மடிப்பு எடுக்கலாம். எடுக்கும்போதே நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பிங்க. இப்போது 3வது மடிப்பு எடுக்கிறோம். அதையுமே கரெக்டாக ஈவனாக 1 by 1 நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 1 2 3 மடிப்பு எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதே மாதிரியே எல்லா மடிப்பும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டில் 2 பக்கமும் ஒரே பக்கமாக வந்துடும் அந்த பார்ட்ரு. நமக்கு அப்படி வரக்கூடாது இல்லையா, ஒன்று ஆப்போசிட் சைடில் வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுக்க போகிற அடுத்த மடிப்பு 4வது மடிப்பை ஒரு 3/4 வரைக்கும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்திருக்க பார்டரோட 3/4 பாகம் வரைக்கும் தான் நம்ம 4வது மடிப்பு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டில் முடியும் போது ஆப்போசிட் சைட் கிடைக்கும் பார்டர், 2 பார்டரும். இது மாதிரி நம்ம 2 மடிப்பு எடுத்துக்கலாம். 4 5 இந்த மாதிரி 3/4 பகுதி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுத்தது எப்பொழுதும் போலவே நம்ம மடிப்பு எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 6வது மடிப்பு அதே மாதிரியே பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்காக தான் நம்ம அந்த இடையில அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது 2 ஆப்போசிட் சைட் கிடச்சிட்டு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணி இப்போ இதை நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். 1 by 1 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டராக பார்த்து பின் பண்ணணும். பின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடையில 4வது மடிப்பும் 5வது மடிப்பும் பாதி தூரம் வரைக்கும் தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் பின் பண்ணும்போது அதையும் சேர்த்து பின் பண்ணணும், மறந்துடக்கூடாது. பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உதறி விட்டுருங்க. இது போல் உங்கள் சாரீ மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மடிப்பாக அலைன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்புக்குள்ளே இந்த மாதிரி கை வச்சுட்டு அடுத்த எண்டு, அதாவது 2வது மடிப்போட எண்டு, அதை நல்லா கரெக்டாக அலைன் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரியே இந்த 4 விரலை அந்த மடிப்புக்குள்ளே விட்டு இந்த சைடு எண்டு வரும் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு மடிப்பும் நமக்கு ஒன்று போல் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா மடிப்புலையும் எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து கட்டணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம 3வது மடிப்பையும் கரெக்டாக அலைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 மடிப்பை தான் பெருசாக எடுத்திருக்கோம். அடுத்து இருக்க 4வது மடிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அதே மாதிரியே அதையும் கை விட்டு நல்லா அலைன் பண்ணிவிட்டு அந்த மடிப்பையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போது 5வது மடிப்புக்கும் பண்ண வேண்டியது தான். நல்லா நீவி விட்டுட்டு நல்லா இழுத்து விட்டு கரெக்டாக அலைன் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ 6வது மடிப்பு
7வது மடிப்பு. இந்த மாதிரி நல்லா அலைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு பின் பண்ணிக்கோங்க. எல்லா மடிப்பையும் சேர்த்து பின் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஷோல்டரில் எந்த அளவுக்கு நீங்கள் பின் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்துகிட்டு அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணி பின் குத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் என்னோடய ஷோல்டர் பின் வரைக்கும் நான் ஃபுல்லாக அலைன் பண்ணி இந்த மாதிரி அங்கங்கே பின் குத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்தானி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோடய ஷோல்டர் பின் அளவு. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு முந்தானி இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அயன் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கணும் முந்தானியில். அப்போ தான் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பார்க்கும்போது இந்த மாதிரி அயன் பாக்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அயன் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் பின் குத்திருக்கோம் இல்லையா, அந்த அளவு வரைக்கும் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய ஷோல்டர் பின் வரைக்கும் நான் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா ஃப்ளீட்ஸு, அதை எப்படி அயன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட முழங்கை அளவுக்கு நீங்கள் அயன் பண்ணால் போதும். ரொம்ப நீட்டமாக அயன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ முழங்கை அளவுக்கு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ளீட்ஸை 1 by 1 வந்து விரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அயன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கட்டும்போது நமக்கு வந்து பாடியில் அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ இது மேலே அப்படியே வச்சு அயன் பண்ணிட வேண்டியதுதான். நல்ல கையை வந்து ஒவ்வொரு மடிப்புக்குள்ளேயும் கொடுத்து நல்ல மடிப்பை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இப்போ நான் என்னோட ஹிப் போர்ஷன் வரைக்கும் நான் சாரீ அயன் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ளீட்ஸ், அதாவது ஹிப்புக்கு கீழே சென்டர் ஃப்ளீட்ஸ் வரும் இல்லையா, அது நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சென்டர் ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறது, அப்புறம் சாரீ எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகிடுச்சு அப்படிங்கிறனால நான் இந்த வீடியோவை இதோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த சென்டர் ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.